அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது Al-Baqarah 231 பின்பு ஆதமைப் படைத்து ஆதமுக்கு எல்லாப் பொருள்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்து அவைகளை அந்த மலக்குகளுக்கு முன்பாக்கி, மலக்குகளே, ஆதமுக்கு என்னுடைய பிரதிநிதி ஆவதற்குரிய தகுதியில்லை என்று கூறினீர்களே, இதில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கும் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் எனக் கூறினான். Al-Baqarah 232 அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் இறைவனை நோக்கி, நீ மிகத் தூய்மையானவன், நீ எங்களுக்கு அறிவித்தவற்றைத் தவிர வேறொன்றையும் நாங்கள் அறியமாட்டோம், நிச்சயமாக நீ மிக்க அறிந்தவனும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றாய் எனக் கூறினார்கள். Al-Baqarah 233 பின்னர் இறைவன், ஆதமே, நீங்கள் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவியுங்கள் எனக் கூறினான். அவர் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்த பொழுது அவன் மலக்குகளை நோக்கி, பூமியிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவைகளை நிச்சயமாக நான் நன்கறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்துக் கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்றான். Al-Baqarah 234 பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி, ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூது செய்யுங்கள் எனக் கூறியபோது இப்லீஸைத் தவிர அனைவரும் சுஜூது செய்தார்கள். அவனோ பெருமை கொண்டு விலகி நம்முடைய கட்டளையை நிராகரிப்பவனாகி விட்டான். Al-Baqarah 5:30 பின்னர் நாம் ஆதமுக்குத் துணையாக அவர் மனைவியைப் படைத்து ஆதமை நோக்கி, ஆதமே, நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் இச்சோலையில் வசித்திருங்கள், நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாகப் புசியுங்கள், ஆனால் இந்த மரத்தை அணுகாதீர்கள், அணுகினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டவர் களாவீர்கள்.